உண்மையை சொல்ல போனால் நான் இப்போ 4 நாள் இருக்கும் 4 நாளுக்குள்ளால் என் வீட்டுக்கு மக்கள் ஒரே வந்து கொண்டே இருந்தாங்க. என்னாண்டா வந்து கொண்டிருந்த காரணம் என்னாண்டா அவங்களோட நியாயத்தை கேட்டு தான் வந்து கொண்டிருந்தாங்க. என்னாண்டா அவங்களுக்கு அநியாயம் நடத்துது, எங்களுக்கு நியாயம் நடக்க வேணும். அந்த நியாயம் என்னான்னு கேட்டால் அவங்களுக்கு 20,000 காசு தர இல்லையா, மற்றது என்ன இந்த வெள்ளாமைகள், அவங்களோட வயல்கள், அவங்களோட என்ன உளுந்து போட்டது, அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அப்போ இந்த நியாயம் கிடைக்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நியாயம் நடக்க வேணும் இந்த கவர்மெண்ட், இப்போ வந்த கவர்மெண்ட். அப்போ அந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்களுக்கு நியாயம் நடக்காமல் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு சொட்டு கூட தண்ணி வர இல்லாத வீட்டுகளுக்கு காசு 25,000 போட்டிருக்கான். அப்போ இப்போ இவங்க சொல்கிற கதை, எனக்கு ஜிஎஸ் கிட்டேயோ டிஓ கிட்டேயோ சமுர்த்தி ஆஃபீஸர் கிட்டேயோ எனக்கு ஹெல்ப் தேவையில்லை. எனக்கு ஹெல்ப் வேணுமுண்டா எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. எனக்கு ஹெல்ப் இன்னைக்கு கூட நான் இந்த இடத்துக்கு இறங்கி வந்துட்டேன்டா, எந்த மக்கள் எந்த பின்னுக்கால இருக்க இல்லை. அதான் இருந்தாலும் இந்த மக்கள் தான் எனக்கு முக்கியம். மக்களுக்கு ஆபத்துண்டா, மக்களுக்கு பிரச்சனைண்டா, மக்களுக்கு என்ன சரி அநியாயம் நடந்தா அந்த இடத்துல நான் இருப்பேன். கவர்மெண்ட்டு இல்லை, நான் எப்படியுமே ஒரு சோஷியல் ஒர்க்கர் உண்டு, நான் ஒரு லெக்சர் உண்டு, நான் ஒரு லோ படித்த லோ டிப்ளமாதாரி உண்டு. அப்போ இவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அந்த அநியாயம் நடக்கிற இடத்துல நான் இருப்பேன். இந்த அநியாயம் நடக்கிறேன்னு நேற்று நைட் வீடு 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 வீடாக பெய்த்துட்டு உங்களுக்கு பதிகிறாங்களா? இந்த பதிகிறதே தப்பு. இப்போ நாங்கள் இப்போ கவர்மெண்ட் நிப்பாட்டிக்குது 25,000 ரூபாயில் 5% கொடுக்குற இல்லை, அதை நிப்பாட்டிட்டு நேற்று ராவு பெய்த்துட்டு வீடு வீடாக பதிகிறாங்களாம். ஏன் வீடு வீடாக இப்போ பதிய வேணும்? இது முதவே பதிஞ்சிட்டு கொடுக்க இருந்துச்சு தானே. இப்போ என்னத்துக்கு வீடு வீடாக பதிய வேணும்? வீடு வீடாக பெய்த்துட்டு இப்போ மார்னிங் எல்லாரையுமே நிப்பாட்டுறாங்க வீடு வீடாக அந்த சந்தியில் இருந்து கொண்டு. இந்த சந்தியில் இருக்கிற ஆக்களுக்கு பயப்பட போகிறோம் இல்லை, ஊர் மக்களுக்கு பயப்பட போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும், சிஐடியாக இருந்தாலும், ஆர்மியாக இருந்தாலும் மக்களோட பாதுகாப்பு மக்களை பார்க்க வேணும். இந்த மக்களுக்காகத்தான் நான் இறங்கி இந்த இடத்துக்கு வந்தது. நான் பயந்து இருந்தால் இந்த இடத்துக்கு நான் வந்து இருக்க மாட்டேன். நான் கால் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கூட அந்த சந்தியில் இருந்து கொண்டு வார ஆக்களை நிப்பாட்டிக்கிறேன். ஏன் வார ஆக்கள்? இந்த மக்கள் நியாயம் கேட்குறாங்க. இந்த மக்களோட நியாயத்தை செஞ்சு கொடுங்க. இந்த மக்கள் எப்பயுமே நியாயம் பார்க்குறாங்க. இந்த மக்களுக்கு இப்போ பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. வீடு திட்டம் இந்த இடத்துக்கு வந்தா வீடு திட்டம் தார இல்லையா? வீடு திட்டம் தாரது யாரு? மக்களா தாரது. மக்கள் தார இல்லை உங்களுக்கு வீடு திட்டம். நீங்க கவர்மெண்ட் கிட்ட நான் எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டி கொண்டு போவேன். இந்த 4 நாள் துடிச்ச துடிப்பு இந்த மக்கள், எனக்கு அந்த அளவுக்கு வேதனை. ஒரு வாய்க்கால் ஓரத்தில் ஒரு ஆச்சா ஒன்று, எனக்கு இந்த ஊர்ல சில பேர் எனக்கு தெரியாது, ஒரு வயசு போன ஒரு ஆச்சா ஒன்று வந்தது. நான் கேட்டேன், ஏன் நீங்க வந்தீங்க? நான் பார்த்தேன் இவன் என்னத்துக்கு, நான் தான் கொட்டில இருக்கிறேன், தனக்கு என்ன நிவாரண காசு போட இல்லையா, வெள்ள நிவாரண காசு. உண்மைக்கே எனக்கு இந்த யாருக்கிட்டையுமே எனக்கு பிரயோசனம் தேவையில்லை. அவங்களோட கால் அடிக்க நான் போவேன். இந்த மக்களுக்காக மக்களோட கால் அடிக்க நான் போவேன். இந்த மக்களோட கால் அடிக்க நான் போவேன். 1ஆம் தேதியிலிருந்து யார் யாருன்னு தேடி கொண்டு போவேன். எனக்கு என்ன கமிட்டி ஒன்று இருக்குது, அந்த கமிட்டியில் 15 பேர் இருக்கிறாங்க. அந்த 15 பேர் உங்களோட வீட்டு வெளியே வருவாங்க. உங்களோட கால் அடிக்க அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை அவங்க செய்வாங்க. அதனால இந்த யாருமே ஒன்றுத்துக்குமே கவலைப்பட வேணாம். உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க வேணுமோ அந்த நியாயங்கள் நான் செஞ்சு கொடுப்பேன்.